ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இது என்னோடய சைஸுக்கு தான் நான் டிசைன் பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் ஆல்ரெடி போட்டாச்சு, இன்னொரு பக்கத்துக்கு அந்த பேப்பரையே வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஒரு சைடு நம்ம அந்த பள்ளமாக வெட்டுறோம் இல்லையா, அது லெஃப்ட் சைடில் போட்டோன்னா இன்னொரு சைடு போடும்போது ரைட் சைடு வர மாதிரி போடணும். ஸோ இது மாற்றி மாற்றி போடணும். இந்த டிசைன் ஆல்ரெடி நான் வேறு ஒரு ப்ளவுஸுக்காக வரைஞ்சது. அதோட பேக் சைட்லேயே நான் இந்த ப்ளவுஸுக்குரிய டிசைனும் வரைஞ்சிட்டேன். ஸோ 2-3 மாடல் வரைஞ்சி பார்த்தேன். எனக்கு இது கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால இந்த டிசைன் எடுக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு இதை வரைஞ்சிட்டேன். இப்போ கையோட அளவை அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நான் பார்டர் யூஸ் பண்ணல. உங்களுக்கு பார்டர் வேணும் அப்படின்னா இந்த பார்டரில் வேறு கலர் துணி ஏதாவது அட்டாச் பண்ணிவிட்டு பார்டருக்கு நேராக அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பார்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு துணி கீழே பத்தாது. அதுக்காக தான் அடிஷ்னலாக நம்ம துணியை அட்டாச் பண்ணணும். நான் பார்டர் யூஸ் பண்ணாதனால நான் மேலேயே அப்படியே வரைஞ்சிக்கிட்டேன். ஓகேவா, நல்லா டைட்டாக ஃப்ரேமை ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இன்னொரு கை டிசைன் இருக்குது. இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பேப்பரை இதில் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் யூஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் இந்த சைடுக்கு இருக்கிறனால நான் பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ கார்பனை எங்கே டிசைன் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக வைக்கிறேன். இப்போ டிசைன் ஃபுல்லுமே உங்களுக்கு அந்த கையோட ஃபுல்லாகவே டிசைன் வரைஞ்சிருக்கீங்கன்னா 2 கார்பன், இல்லைன்னா கார்பனில் கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது, அது வாங்கி பின் பண்ணிக்கோங்க. எனக்கு கீழே மட்டும்தான் நான் டிசைன் போட்டிருக்கேன், மேலே போடலை. அப்படின்னும்போது ஒரு கார்பனே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் அதை 4 பக்கமும் வச்சு பின் பண்ணிக்கிறேன். பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க, பேனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இந்த ஒரு டிசைனை நம்ம 2 கைக்கும் போட போகிறோம். அப்படின்னும்போது பேனை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை வரைஞ்சோன்னே அந்த பேப்பர் கிழிஞ்சிடும். இன்னொரு தடவை வரைகிறதுக்கு உங்களுக்கு முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரேம்க்கு கீழே ஒரு நோட் புக் வச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய மேசையில் கோடாக இருக்குது. அப்போ இது வரைகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் நோட் புக் வைக்கிறேன். இப்போ நோட் புக்கு நல்லா கரெக்டாக இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அடியில் எந்த பொருளும் இருந்துடாமல் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நடுவில் கை எடுத்து பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஸோ ஒரு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த கார்னரில் ஃபினிஷ் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியான டிசைனாக தான் வரைஞ்சேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஒரு 2-3 நாள் தான் இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கை ஒரு பக்கம் நான் பள்ளமாக வெட்டினது இருக்குது பார்த்தீங்களா. அது ஏன்னா நம்ம ஆரி ஒர்க்கு சரி, சாரி ப்ளவுஸில் நீங்கள் என்ன மாடல் தைக்கும் போதும் ஃப்ரண்ட்டில் மட்டும் 2 கைக்குமே நம்ம பள்ளமாக வெட்ட வேண்டியது வரும். அப்போ ஆரி ஒர்க்கில் நம்ம அந்த பள்ளம் வெட்டாமையே டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்களே தைக்கிறீங்கன்னா கூட டிசைன் பண்ணும்போதே அந்த பள்ள ஷேப்பை எடுத்தே நம்ம டிசைன் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கு கீழே மட்டும்தான் டிசைனுன்றனால எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சாரி ப்ளவுஸில் இந்த கை பார்த்தீங்கன்னா ஃபுல் கையுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த பள்ள ஷேப்புக்கும் நீங்கள் விடாமையே அப்படியே ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னா வெட்டும் போது அந்த பீட்ஸ் எல்லாம் கலண்டு போயிடும். அதுக்காக தான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேப்பர் கட்டிங்கை போட்டுருணும். இப்போ அடுத்தது இந்த சைடில் எக்ஸஸாக துணி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மடித்து நான் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நூலாக பிரிஞ்சு போயிடும். அதுக்காக ப்ளஸ் ரொம்ப கசங்கி போயிடும். அதுக்காகவும் நான் மடித்து பின் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பார்டர் மீன் அந்த கரை ஓரமாக இருக்குல்ல, நூலாக பிரிஞ்சு வருதில்ல, அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் 2 மடிப்பு போட்டு தையல் அடிச்சிட்டு கூட நீங்கள் ஆரி ஒர்க் டிசைனாக பண்ணலாம். ஏன்னா நூலாக இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் குயிக்காக செய்கிற ஆளாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ நான் 2 நாளில் முடிச்சிடுவேன், அதனால் பரவாயில்ல. இப்போ நீங்கள் 1 வாரம் வச்சு பொறுமையாக செய்வீங்கன்னா போர்டரை மடித்து தச்சிருங்க. அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிங்கன்னா அது வெட்டிக்கலாம், வேணும்னா நம்ம பிரிச்சும் விட்டுக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா நூலாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 1 வாரத்துக்கு மேலெலாம் வைக்கும்போது நூல் நிறைய பிரிஞ்சு உங்களுக்கு ப்ளவுஸில் உள்ள துணி கூட குறைஞ்சிரும் சம்டைம். இப்போ ப்ளவுஸ் டிசைனை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைன் இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு செயின் தான் போடுறேன். டபுள் லைன் கிடையாது, ஒரே ஒரு லைன் செயின் தான் போடுறேன்.
செயின் போடும்போது நீங்கள் எல்லாமே ஒரே சைஸாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் ப்ளவுஸே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நான் செயின் தான் போட போகிறேன். இது ஃபுல்லாகவே செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ நான் செய்து காட்ட போகிறேன். நான் நூல் வந்து மெஜந்தா கலர், இந்த துணி என்ன கலரோ அதே கலர் நூல், தையல் மிஷின் நூல் தான் வாங்கியிருக்கேன். 3mm பீட்ஸு யூஸ் பண்ணுறேன். 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோன்னா நல்ல ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் 2, 3, 4ன்னு அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டினீங்கன்னா இந்த ஃப்ரேமை விட்டு துணி கலட்டும் போது ஹேங்கிங் மாதிரி தொங்கிட்டுருக்கும், துணியில் நிற்கவே நிற்காது பீட்ஸு. சுகர் பீட்ஸ் மட்டும் 2 பீட்ஸாக கட்டுங்க. அதுக்கு மேலே உள்ள சைஸ் எல்லா பீட்ஸுமே நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் ஒவ்வொரு பீட்ஸாக இப்படி எடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஆல்ரெடி ஒரு லைன் செயின் வந்து நான் போட்டுட்டேன் இல்லையா, அது பக்கத்தில் தான் இந்த பீட்ஸை வந்து நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ இன்னொரு பக்கம் அந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் செயின் நம்ம போடணும். பீட்ஸு பக்கத்தில் 2 சைடுமே அணைச்சி இருக்கிற மாதிரி செயின் நீங்கள் போடணும். இந்த மாதிரி கொடி ஷேப் டிசைன் போடும்போது, இல்லை நீங்கள் ஃபைனலாக வந்து இந்த லைனை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு லைன் சரி போட்டால் தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், ஆடாமல் அந்த லைனுக்குள்ளேயே இருக்கும். ஸோ 2 சைடுமே இப்போ வந்து செயின் இருக்குது, பீட்ஸ் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது இந்த டிசைனுக்கு தான் நான் செயின் போடுறேன்றது கட்டாயம் கிடையாது. நீங்கள் எனி ஷேப் நீங்கள் வரைஞ்சி கொடி ஷேப்புக்கு நீங்கள் போட்டுகிட்டே போகிறீங்க அப்படின்னா இந்த 2 சைடு பீட்ஸுக்கு சென்டரில் பீட்ஸை வச்சுட்டு 2 சைடுமே சரியில் செயின் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அது சுகர் பீட்ஸுக்கு மட்டும்தான் கிடையாது, நீங்கள் டியூப் பீட்ஸுக்கு போடலாம், 3mmக்கு போடலாம், சுகர் பீட்ஸுக்கு போடலாம். எந்த பீட்ஸை நீங்கள் கொடி ஷேப்போ ஏதாவது ஷேப் நீங்கள் போட்டு போகும்போது ஃபைனல் டச்சாக நீங்கள் வந்து ஒரு லைன் செயின் போடும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ நான் 2 சைடுமே அணைச்சி போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபுல் லைனுக்குமே இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் செயின் போட்டு பீட்ஸ் போட்டு அடுத்த லைன் செயின் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிவிட்டு இந்த 2 செட் பீட்ஸ் கட்டுறது மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன். அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லுமே இந்த கொடி ஷேப்புக்கு நான் வந்து செயின் போட்டு பீட்ஸ் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கொடி மாதிரி சின்ன சின்னதாக கர்வ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதுக்குமே இதே மாதிரி பீட்ஸு நம்ம போடலாம். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லைன்றனால நான் வந்து ஆஃப் பீட்ஸு 6 நம்பர் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒட்ட போகிறேன். அதை நீங்கள் தைக்கிறதுனாலும் தைக்கலாம். இந்த பீட்ஸை வந்து நான் க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். ஆனால் க்ளூ போட்டு ஒட்டுறதை விட அதில் ஹோல்ஸ் இருக்குது, நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இப்போ இதை நீங்கள் ஆர்டராக எடுத்து செய்ய போகிறீங்கன்னா கம்பல்சரி தைச்சி கொடுங்க, அதுதான் ரொம்ப நாள் வரும். எனக்கு ரொம்ப எமர்ஜென்சின்றனால நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் ஒட்டுறேன் நான். இப்போ இது நான் எனக்குன்றனால நான் க்ளூ போட்டு ஒட்டுறேன்.
ஸோ நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை தச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். இந்த ஒவ்வொரு கேப்லேயும் இது வந்து ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது அந்த அளவுக்கு சீக்கிரமாக விழாது. இப்போ இது நார்மலாகவே நம்ம ஒட்டுறது தான். இதில் வந்து எங்கேயுமே தைக்கிறதுக்கு இடமே கிடையாது. இது ரொம்ப குட்டி குட்டியாக சைஸு இருக்கிற ஒரு கிளிப் ஸ்டோன். இது வந்து சதுரம், ட்ரையாங்கிள் எல்லா ஷேப்லேயுமே இருக்குது. நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது ஜஸ்ட்டு நான் க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். ஒட்டுறதுக்கு முன்னால் எங்கெல்லாம் எனக்கு இந்த ஸ்டோன் வேணுமோ அங்கெல்லாம் நான் வச்சு பார்த்துக்கிறேன். நான் வந்து எப்போவுமே வச்சு பார்த்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துருவேன். இதுக்கு சூட் ஆகுதா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றது பார்த்துருவேன். எடுத்தோன்னே க்ளூ போட்டு ஒட்ட ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ அது வந்து என்னோடய கேரக்டர். அடுத்ததாக ஒயிட் கலர் பேர்ல் வச்சுருந்தேன். அதுவும் நான் வந்து செட் பண்ணி பார்க்குறேன். எந்த இடத்துல இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு செட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் வந்து என்னை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே நான் ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன் அப்படின்னா அதை வச்சு பார்த்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்த பிறகு தான் நான் வந்து ஒட்டுவேன். எடுத்தோன்னே டக்கு டக்குன்னு செய்ய மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் க்ளூ போட்டு இந்த ஒயிட் பேர்லை ஒட்டிக்கிறேன். இது வந்து ஆஃப் பீட்ஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸாக கேட்டு வாங்கினேன். ஒயிட் பேர்ல் வந்து எப்போவுமே ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் டார்க் கலர் ப்ளவுஸ்லாம் போடுறீங்கன்னா ஒயிட் பேர்ல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட்டில் கொஞ்சம் ஸ்கின் டோன் இருக்கிற கலர்லாம் கூட இருக்குது, பீச் கலர்லலாம் கூட இருக்குது. ஸோ இந்த பேச்சஸுமே வந்து இந்த ஒரு சின்ன புட்டாஸ் இருக்குது இல்லையா, ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் மட்டும்தான் கட்டியிருக்கேன். அதை ஆல்ரெடி வேறு ஒரு ப்ளவுஸில் செஞ்சு வச்சுருந்தேன். இந்த மாதிரி யூஸ் ஆகும்னு செஞ்சு வச்சது தான். பட் அந்த ப்ளவுஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அதை செய்தும் முடிக்கல. அப்போ அதில் உள்ளதை நான் கட் பண்ணி இதில் வைக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து ஐடியா பண்ணிட்டேன். ஆல்ரெடி எல்லாமே வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. இப்போ க்ளூ போட்டு இதெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்து ஒட்டிடுறேன். ஸோ நான் ஒட்டுற ஒர்க்காக காட்டுறேன்றனால ஒட்டுற ஒர்க்கு தான் செய்யணுன்றது கட்டாயம் இல்லை. இது என்னை பொறுத்தவரையிலையும் இது ரொம்ப எமர்ஜென்சியாக நான் எனக்கு செஞ்ச ஒரு ப்ளவுஸ் தான். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஆஃப் பீட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதை நீங்கள் வந்து தைச்சிக்கலாம். பட் இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா கிளிப் ஸ்டோன், இது வந்து கம்பல்சரி ஒட்டி தான் ஆகணும், நம்மளால் தைக்க முடியாது. ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கலண்டு விழுகாது. இப்போ இந்த பேட்சஸை வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். இது நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு பேட்சஸ் செய்யணுன்னு விருப்பப்பட்டோன்னா நம்ம வந்து வேறு ஒரு துணியில் செஞ்சுட்டு அதை கட் பண்ணி தான் நம்ம இதில் வந்து செய்யணும். இப்போ 3D ஒர்க்லாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான டிசைன் உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் வேறு ஒரு துணியில் செய்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி அதை எப்படி வந்து கட் பண்ணி எடுக்கணும், என்ன பண்ணணும், எப்படி 3D செட் பண்ணணுன்றதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த பேட்சஸை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ கை ஊசி நூலால் மேலே வந்து தைக்காமல் கீழே ஒரு லைனில் மட்டும் 2 பக்கமும் தைக்கிறேன். இது ஆரி நீடிலாலையும் நம்ம தைக்கலாம், கையால் வேணுனாலும் கட்டிக்கலாம். மேலேயும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. மேலே நீங்கள் வந்து தைச்சிட்டிங்கன்னா 3D எஃபெக்ட் இருக்காது. அதனால் 2 சைடு மட்டும் நான் தைக்கிறேன், மேலே தைக்கலை. இந்த ரோஸை எப்படி அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி தான் மற்ற 2 பீஸுமே நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடில் பாருங்கள் ஒரு ஸ்டோன் ஒட்டி அதில் சுகர் பீட்ஸு தைச்சிட்டு ஸ்டோன் செயின் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு பேட்ச் காட்டினேன் இல்லையா, வேறு ஒரு இதில் இருந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதை சுற்றி ஒரு லைன் ஸ்டோன் செயினும் வச்சாச்சு. இப்போ 3mm பீட்ஸ் வந்து கட்டுறேன். அந்த 3mm பீட்ஸு கட்டுறதுக்கு தேவையான கேப் வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு தான் நான் வந்து அந்த 3D எஃபெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பேட்சஸ் வேறு இடத்துல செஞ்சு நம்ம இதில் வைக்க போகிறோன்னா வெறும் க்ளூ போட்டு ஒட்டாமல் நம்ம ஊசி கையால் தைக்கிற ஊசியால் ஒரு 4-5 இடத்துல டேக் பண்ணி விட்டுட்டோன்னா கலராமல் அப்படியே இருக்கும். நீங்கள் சும்மா ஒட்டிட்டு விடும்போது என்ன ஆகும்னா ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணோன்னே அது கலண்டுரும். சில நேரம் அவங்க வந்து அன்னைக்கே 2-3 தடவை போட்டு கலட்டுறாங்க, சாரி மாற்றுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2-3 தடவை கலட்டினாலே சம்டைம் இதெல்லாம் கலண்டு விழுதுரும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கை ஊசி நூலால் தைச்சோன்னா இன்னும் நல்லா க்ரிப்பாக இருக்கும்.
ஆல்மோஸ்ட் இந்த ப்ளவுஸு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஓவராக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக பிளான் பண்ணி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இதோட ஃபினிஷிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்கு எப்படி போடுறது அப்படின்றது காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.